இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 16. நம் உலக தேவைகளையும் தன்னிடம் ஜெபித்திட தேவன் விரும்புகிறார். இயேசு தான் தூங்குவதாக காணப்படுவதில் அவர் எந்த வெட்கமும் கொள்ளவில்லை. மேலும் அவர் தாகமாயும் பசியாயும் இருந்த வேளைகளும் வந்தது. அவைகளெல்லாம் தனக்கு இருந்ததை அவர் தயக்கமின்றி ஒத்துக்கொண்டார். ஏனெனில் தன் சரீர தேவைகளை குறித்து அவர் ஒருபோதும் வெட்கமடைந்ததே இல்லை. தேவன் மீது ஜனங்கள் கொண்டிருந்த தவறான அபிப்பிராயத்தை திருத்தும்படிக்கே கர்த்தருடைய ஜெபத்தின் கடைசி 3 விண்ணப்பங்களிலும் சரீர தேவைகளுக்கே இயேசு முதலிடம் கொடுத்தார். பூமிக்குரிய நம் தேவைகள் யாவும் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற விண்ணப்பத்தில் அடங்கியிருப்பதை பாருங்கள். இந்த விண்ணப்பத்திற்குள், தகப்பனே, ஒரு வேலையை எனக்கு தாரும், நான் வசிப்பதற்கு வீடு ஒன்று தாரும், நானும் என் குடும்பத்தாரும் உடுத்திக்கொள்ள உடைகளை தாரும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தாரும், ஏனென்றால் அவர்களும் ஓர் நாளில் தங்கள் அன்றாட ஆகாரத்தை பெற வேண்டும் போன்ற அனைத்து விண்ணப்பமும் அடங்கியுள்ளது. நாம் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுபவர்களாய் இருப்போம் என்றால் இப்பூமிக்குரிய தேவைகள் யாவையும் நமக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே கூட்டி வழங்கிடுவார். நாம் ஏன் உணவு, உடை, வேலை, வீடு, நம் பிள்ளைகளின் கல்வி போன்றவைகளுக்காக மிகுந்த கவலை கொள்கிறோம் தெரியுமா? ஏனென்றால் நம் இருதயத்தின் ஆழத்தில் தேவன் இவ்வித உலக காரியத்திற்கெல்லாம் உதவி செய்வதற்கு ஆர்வம் கொண்டிருக்க மாட்டார் என்ற நம்முடைய தவறான எண்ணமே ஆகும். நம் ஆவிக்குரிய நலன்களுக்கு மாத்திரமே தேவன் அக்கறை கொண்டுள்ளார் எனவும் நாம் எண்ணிக் கொள்ளுகிறோம். நம் நல்ல தேவனோ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமாகிய ஒவ்வொரு பகுதியிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிலையாக கொடுத்து விட்டால் அது எத்தனை அருமையாயிருக்கும். நம் பூமிக்குரிய தேவைகளுக்காக நாம் அவரிடம் விண்ணப்பம் செய்வதையும் தேவன் விரும்புகின்றார். ஏனெனில் நாம் ஒருபோதும் கவலை கொண்டிருக்க அவர் விரும்புவதே இல்லை. எனவேதான் பரிசுத்த வேதாகமம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என கூறுகிறது. பிலிப்பியர் 4:6 ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கிருபையாய் எங்கள் சரீர தேவைகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறீரே. எங்கள் சரீர தேவைகளை மகிழ்ச்சியுடன் விண்ணப்பிக்க முடியுமே. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.